நாங்க எங்க கணவர்மார்கள்ட்ட வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, எப்பருந்து இவங்க லீவ் முஸ்டாங் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ, அப்பலேருந்து இவங்க எங்கள தூங்கவே விடுறதில்ல. நாள் முழுக்க வீட்டு வேலைய செய்யணும். அதுக்கப்புறம் ராத்திரி இவங்க எங்கள தூங்கவும் விடுறதில்ல. மேம், நீங்க ஏன் இந்த ப்ராடக்ட்ட பேன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? இந்த லீவ் முஸ்டாங்கால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த ப்ராப்ளமும் இல்ல. இதனால எங்க வீட்டுக்காருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ப்ராடக்ட்டால எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கூட அவருக்கு இரவு சின்னதா தான் தெரியுது. அதனால தான் நான் விரும்புறேன் இந்த ப்ராடக்ட் பேன் ஆகணும். இங்க சில பெண்கள் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனாலும் சில பெண்கள் கோவமாகவும் இருக்காங்க. ஆண்கள் லீவ் முஸ்டாங் எடுக்கிறதுனால பெண்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த ப்ராடக்ட்டால சில பெண்கள் சந்தோஷமா இருக்காங்க. மற்றொரு பக்கம் சில பெண்கள் டிமாண்ட் பண்றாங்க இந்த ப்ராடக்ட்ட பேன் பண்ணணும்னு. இதனால தான் அவங்க அவங்க கணவர்கள்ட்ட இருந்து தப்பிக்க முடியும். கேமராமேன் ரஜத் ஜாவுடன், ரிச்சா சர்மா, ஃபேக்ட் நியூஸ். என்ன விஷயம்? ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பயமும். லிவ் முஸ்டாங் தொடர்பான இவங்களுடைய கருத்தை நாம கேட்டுட்டோம். இப்ப நம்ம இதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை லிவ் முஸ்டாங் பேன் ஆச்சுன்னா மற்றவர்கள் மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பா சொல்லணும்னா அந்த நபர்களுக்கு, லிவ் முஸ்டாங்க பயன்படுத்துறவங்களுக்கு, அருமையான வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு. கூடவே அது மாதிரி கப்பல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். லிவ் முஸ்டாங்க தொடர்ந்து பயன்படுத்துனதுனால அவங்களுடைய வாழ்க்கையில அருமையான தாக்கம் ஏற்பட்டிருக்கு. சார், உங்களுக்கு தெரியுமா லிவ் முஸ்டாங்க பேன் பண்ண சொல்றாங்கன்னு? லிவ் முஸ்டாங்க பேன் பண்றாங்களா? ஏன்? அப்படி ஏன் பண்றாங்க? லிவ் முஸ்டாங் ரொம்பவே சிறந்த ப்ராடக்ட்டா இருக்கு. இது மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட்ல இன்னும் வரணும்பா. ஏன்னா நான் பர்சனலா சொல்லட்டா, எப்ப இருந்து லிவ் முஸ்டாங் எடுக்க ஆரம்பிச்சனோ அப்பல இருந்து என்னுடைய பார்ட்னர்ஸோட என்னோட ரிலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒருவேளை இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னுடைய ஸ்டாக் நான் இப்பவே வாங்கிடுறேன். பா, இது லவ்லிங் முஸ்டாங். இதனால தானே என்னோட ப்ராப்ளமும் சால்வ் ஆச்சு. நீங்க சொல்றீங்க இந்த ப்ராடக்ட் பேன் ஆயிரும்னு. அப்படி ஆகாது. ஏன்னா இது ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். அதனால தான் சொல்றேன், ஆகாது. பாருங்களேன், அப்படி என்னதான் இருக்கு இந்த லிவ் முஸ்டாங்ல? ஏன் எல்லார் மத்தியிலயும் இந்த ப்ராடக்ட் அவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? ஏன் இந்த பொருளை பேன் பண்றதுக்காக எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறாங்க? இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் முழு விவரங்களை அறியறதுக்காகவும் இன்னைக்கு நம்ம கூட ஸ்டூடியோல இருக்காங்க பிரபலமான ஹெல்த் எக்ஸ்பர்ட் சமீர் ஐயா. எங்க ஸ்டூடியோல உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். லிவ் முஸ்டாங் தொடர்பா நீங்களே பாக்குறீங்க மக்கள் எப்படி கோரிக்கை வைக்கிறாங்கன்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் பேன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இங்க பாருங்க, லிவ் முஸ்டாங்கால நிறைய பேர்த்தோட வாழ்க்கை மாறி இருக்கு. யாரு இந்த லிவ் முஸ்டாங்க பயன்படுத்தினாங்களோ இல்ல பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ப்ராடக்ட் எவ்வளவு வலிமையானதுன்னு. லிவ் முஸ்டாங்கோட மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். ஆனா இதோட அர்த்தம் இப்படி கிடையவே கிடையாது. இதோட எக்ஸ்ட்ரா டோஸ் எடுக்க அவசியம் இல்ல. சில ஆண்கள் லிவ் முஸ்டாங்கோட எக்ஸ்ட்ரா டோஸ் எடுத்துக்கிறாங்க. அதன் காரணத்தினால அவங்களுடைய பார்ட்னர் கவலைப்படுறாங்க. விளைவு தான் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. எப்படி அவங்க தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துறாங்கன்னு. இதுல இருக்கு பலவிதமான அருமையான மூலிகைகள். இது லிவ் முஸ்டாங்க மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய மத்த எல்லா ப்ராடக்ட்டை விட தனித்து காமிக்குது. அதுதான் இதுல சேர்க்கப்பட்டிருக்கும் முலண்டோ. முலண்டோ ஒரு ஆயுர்வேத மூலிகை. இது சுத்தமானது, இயற்கையானது. முலண்டோ ஜீரணத்தை அதிகரிக்குது, உடல் உறுப்புல இருக்கும் இன்ஃபெக்ஷனை சரி செய்யுது, மேலும் பல மற்ற வியாதிகள் இருந்தும் சரி பண்றதுல பயன்படுத்தப்படுது. ஆப்பிரிக்கால கிடைக்கக்கூடிய இந்த அரிய வகை மூலிகை முலண்டோ. இதன் காரணத்தினால தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல அருமையான மேலும் சிறப்பானதா கிடைக்குது. மேலும் ஆண்கள் லிவ் முஸ்டாங்க உபயோகத்தை அதிகப்படியா அவங்க பயன்படுத்துறாங்க.